வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஸ்டைலில் ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே போதுமான அளவு. இப்போ இதில் சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப மாவு திக்காக இல்லாமல் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும். கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நான் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இனிப்பு இதோட கம்மியாக வேணால் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கரையாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இது மாதிரி பூந்தி கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நாட்டு சக்கரை கரையட்டும். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு துளி விட்டு பார்ப்போம். பூந்தி பொரிஞ்சு மேலே எலும்பி வந்துடுச்சு. நீங்கள் இதை விட சின்ன சின்ன பூந்தியாக வேணும்னா நீங்கள் இதோட சின்ன கண்ணாக இருக்கிற பிளேட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எண்ணெய் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு பூந்தி விழுற அளவுக்கு மட்டும் போய் மாவு ஊற்றுங்க. ஏன்னா நிறைய ஊற்றுனா எல்லாம் உள்ளே சேர்ந்து மிக்ஸ் ஆயிடும். பூந்தி பொரிஞ்சிருச்சு நல்லா. இது சின்ன சின்னதாக இருக்கனால உடனே பொரிஞ்சிடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீன் இருக்க மாவையும் நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி அந்த நாட்டு சர்க்கரை கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாகு கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சிருக்க பூந்தி இதில் சேர்த்துடலாம். பூந்தி நாட்டு சக்கரை பாகில் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் சிம்லேயே அடுப்பில் இருக்கட்டும். நல்லா பாகு வத்திடுச்சு. இப்போ இந்த நேரம்
நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் தாராளம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கையெல்லாம் ரொம்ப ஓவராக ஒட்டும். இப்போ முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நாட்டு சக்கரை பதம் சுத்தமாக வத்துற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அல்வா பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். நல்லா ஆறவும் நம்ம லட்டுக்கெலாம் பிடிச்சிடலாம். இதில் கலர் சேர்க்காம நேச்சுரல் கலர். லட்டுக்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து மோத்திச்சூர் லட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.